ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாம்பன் பாலத்தையும் பாம்பன் பாலத்திலேருந்து ராமேஸ்வரத்தோட அழகையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த பாம்பன் பாலம். இதோட நீளம் பார்த்திங்கன்னா 2.3 கிலோமீட்டர் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம்தான் பாலத்தோட மையப்பகுதி. இந்த இடத்துல தான் பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து இந்த இடம்தான் மேலே தூக்கும். இந்த 2 ஜாயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் மேலே தூக்கி கப்பல்கள்லாம் வந்து வழிவிடும். மற்ற எதுவும் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சின்ன போட்டு, ஒரு படகு தான் போகுது. ஸோ அது வந்து போயிட்டு வர அளவு தான் இருக்கும். பெரிய பெரிய கப்பல்கள் வந்தால் மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும், இந்த பாலம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த தீவோட அழகை தான் பார்த்துட்ருக்கீங்க. பாலத்திலேருந்து அது மேலே இருந்தால் நாங்கள் இதை வீடியோ எடுத்தோம். உண்மையிலேயே அந்த தீவு இங்கேருந்து பார்க்கறது ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்குறது உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம். பாருங்கள், பாம்பன் பாலத்தில் ட்ரெயின் வரதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் இந்த இடத்துல ட்ரெயினை ஓட்டிகிட்டு வருவாங்க. இந்த 2.3 கிலோமீட்டருக்கும் கடல் வழி பயணன்றதுனால அவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை ட்ரெயினை ஓட்டிகிட்டு வருவாங்க. இந்த பாலம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் கடல் வழி இணைப்பு பாலம்னு சொல்லிட்டு இந்த பாலம் தான் அது. பாருங்கள், மழை டைமில் பாம்பன் பாலத்துலேருந்து கடலோட அழகை பாருங்கள். நில வழியாக நாங்கள் போன டைம் வெயிலும் இருந்தது, அதே டைம் மறுநாள் மழையும் பெஞ்சுதாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் லக்கு தான் அது. இந்த பாலம் பார்த்திங்கன்னா 1913 இந்த பாலம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சரியாக 18 மாதம் இருக்குது இந்த பாலத்தை கட்டி முடிக்கிறதுக்கு. 1914 பிப்ரவரி
24 பிப்ரவரி மாதம் 24 அதை திறந்து வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கப்பல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வடிவமைச்சிருக்காங்க. அந்த பாலம் மேலே தூக்குற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. கடல் பக்கத்துலேயேன்றதுனால துரும் பிடிக்காத வகையை அந்த எக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் அந்த மாதிரி ஸ்டீல் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அவங்க ஸ்டீல் பயன்படுத்தியிருக்காங்கன்னா 64 இங்கே ஒரு மிகப்பெரிய புயல் ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த டைமில் கூட இங்கே இந்த பாலத்துக்கு ரொம்ப அதிகமான சேதாரம்லாம் இல்லை. அதில் ஏற்பட்ட அந்த சேதாரத்தை கூட 48 மணி நேரத்துலேயே 48 நாட்கள்லேயே சரி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் சேதாரம் கம்மியாக தான் இருந்தது. இங்கே தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு அந்த புயலில். ஆனால் அந்த டைம்லேயும் இந்த பாலத்துக்கு வந்து பெருத்த சேதாரம்னு சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இந்த பாலத்தை அவங்க கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கடல் இருக்கும். அந்த நடுவில் அந்த பாலத்தில் அது போகிற அந்த ஃபீலே உண்மையாலுமே அது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாளாவது போயிட்டு அந்த இடத்த கண்டிப்பாக பார்க்கணும். இங்கெல்லாம் நம்ம வேறு எங்கெங்கேயோ வேறு ஸ்டேட்லேயோ இல்லை வேறு கண்ட்ரிலையோ போய் நம்ம நாட்டிலேயே நம்ம கண்ட்ரிலேயே இந்த மாதிரி இருக்குன்றது கண்டிப்பாக நம்ம இங்கெல்லாம் போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து வேறு எங்கேனாலும் போகணும். ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரானே இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் கடல், அந்த பக்கமும் 2 பக்கமும் கடல், நடுவில் அந்த ரோடுன்ற போது அதுவே அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். அதில் உண்மையிலே இதில் பைக் ரைட் பண்ணுறது ரொம்ப வேறு லெவலில் இருந்தது ஓப்பனாக சொல்லணும்னா. நாங்கள் இங்கே எடுத்துக்கின சில ஃபோட்டோவை இந்த வீடியோவோட நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஐயா அப்துல் கலாம் ஐயாவோட மணிமண்டபம் தான் எங்களோட பின்னாடி இருக்குது. ஐயாவோட ஜீவ சமாதியும் இது உள்ள தான் இருக்குது. இது ராமநாத சாமி அவரோட அந்த கோயில் இது.